வணக்கம் 2025 ஹாப்பி நியூ இயர் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட், ஏன்னா மார்ச், ஏப்ரல், மே தொடர்ந்து நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அனலைஸ் பண்ணி உங்கள் ராசி ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாரும் கேட்டது என்னென்னா ராசி லக்னம் இந்த காம்போ வேணும். ஸோ ராசி மற்றும் லக்னம், ஒரு ராசிக்கு 12 லக்னத்தையும் காம்போ பண்ணி என்னென்ன வயதுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஒருவரோட. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பர்த் சார்ட், நேட்டல் சார்ட், ஜனன ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்படும். ஜனன ஜாதகம் சரியாக இல்லை, டீட்டெயிலாக இல்லை, கிளியராக இல்லை, உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் www.lifehoroscope.in அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீஸை வந்து டிஸ்பிளே தெரியுற நம்பரை மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ தொடர்ந்து பாருங்கள், எல்லோரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நாம் இப்போ 2025 ராசி மற்றும் லக்னம் காம்போ ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். துலாம் ராசி. இப்போ 2025 பொறுத்த வரைக்கும் துலாம் அப்படிங்கிற ராசியில் பிறந்த 3 நட்சத்திரங்கள். சித்திரையில் வந்து பாதம் 3, 4, சுவாதியில் வந்து 4 நட்சத்திரங்களும் சுவாதியில் தான் இருக்கும். அதாவது சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் துலாமில் தான் இருக்கும். அடுத்தது வந்து விசாகமில் உங்களுக்கு நல்லா தெரியும் 1, 2, 3 3 பாதங்கள். இப்போ துலாம் ராசியில் நீங்கள் பிறந்த இது சித்திரையோ இல்லை சுவாதியோ இல்லை விசாகத்திலையோ நட்சத்திரங்களை நீங்கள் தேர்வு செஞ்சு பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். பொதுவாக 2025 பற்றி நான் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும் போதே ரொம்ப தெளிவாக சொன்னோம். சனி ரொம்பவும் சாதகமான ஒரு இடத்துல உங்களுக்கு துலாமுக்கு வந்துடுவார். ஏன்னா துலாம் ராசியில் தான் சனி உச்சம் அடைகிறார். ஏன் அங்கே உச்சம் அடைகிறாரா? அது நீங்கள் சிம்பிள் பார்த்தா தெரியும், தராசு. ஒரு சமமான தர்ம நிலையில் தான் சனி எப்பவுமே வலுப்பெறுவார். நீதி, நியாயம், தர்மம். இப்போ அந்த சனி எப்பெல்லாம் வந்து ஒரு ராசிக்கு சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல சனி சந்திக்கும் பொழுது அவங்களுடைய கடன் பிரச்சனைகள், அவங்களுக்கு தீர்க்கப்படாத தடைகள், எதிர்ப்புகள், அதுக்கப்புறம் நோய்கள், வருத்தங்கள், இதெல்லாம் வந்து அந்த சங்கடங்களை எல்லாம் அந்த 6ஆம் இடத்துல சனி போயிட்டார்னா அந்த பாவத்தை அவர் அழிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ 6ங்கிறது மனிதனுடைய ஒரு கஷ்டங்கள், போராட்டம்னு சொல்லலாம். சரியான வார்த்தைன்னா வந்து ஒரு போராட்டம், ஸ்ட்ரகிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதை இவர் அழிக்க போயிட்டார்னா உங்களுக்கு வந்து கெட்டதெல்லாம் விலகுதுன்னு அர்த்தம். அப்போ துலாம் 2025 சனி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய ப்ளஸ் ஆகிடுது. சரி, ராகு கேதுவும் பயிற்சி நடக்கும். அதை நம்ம வந்து இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த ராசிக்கு ஒரு கிரகம் வந்து ரொம்ப சாதகமாக வரும். கேது 11 வந்து உங்களுக்கு கேது, ராகு 5 வந்து சில மூட் ஸ்விங்ஸ். இதில் எல்லாத்தோட பெரிய அட்வான்டேஜ் குரு வந்து உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தாலுமே அவர் சந்திரன் நிற்கிற ராசியான துலாத்துக்கு 9 போயிடுவார். இப்போ வந்து நான் வந்து இந்த லக்னத்துடைய காம்போ எப்படி இதை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் உள்ள ஒரு ராசியாக துலாம் வந்து 2025 வந்திருக்கு. எப்படியும் நீங்கள் வந்து திசைகளில் நம்ம பார்த்தோம்னா சுவாதியில் பிறந்து உங்கள் வயது ஒரு 30ன்னு வச்சுப்போம் தோராயமாக. கிட்டத்தட்ட இந்த சனி தசையில் இருப்பீங்க. சித்திரையில் பிறந்திருந்தாலும் சனி தசையை நீங்கள் கடந்து தான் செல்லணும். அடுத்தது விசாகம், அது ரொம்ப ஏர்லியாக சனி தசை வரும். அதுக்கடுத்து புதன் மகாதசை. இப்போ இந்த திசைகளுடைய வரிசையோட தொடக்கத்தில் நம்ம வந்து லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2025 துலாம் ராசியில் பிறந்து நீங்கள் வந்து ரிஷப லக்னமாக சேர்ந்துருந்தீங்கன்னா, ஏன் ரிஷப லக்னம் அப்படின்னா அதுவும் சுக்கரனுடைய ஒரு வீடு, துலாமும் சுக்கரனுடைய ஒரு வீடு. ஸோ ரிஷப லக்னம், துலாம் ராசி, இந்த ஒரு காம்போவில் பிறந்திருந்தீங்கன்னா திசையும் ஒரு வேளை உங்களுக்கு சனியாகவே இருக்குது இல்லை புதனாக இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பர் இயர் 2025. திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்களை சூப்பராக ஆஸ் பர் பிளான் நீங்கள் நினைத்ததை அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. மிதுன லக்னமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த பலன் கிடைச்சிரும். மிதுன லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் பிறந்தாலும் கிட்டத்தட்ட இந்த பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க. ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் 2025. ஒரு வேளை நீங்கள் வந்து கன்னி லக்னமாகவோ இல்லை துலா லக்னமாக இருந்தீங்கன்னா, ராசி வந்து துலாம், அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்க. இப்போ துலா ராசி மட்டும்தான் இதை பொருத்திக்கணும். பட் லக்னம் வந்து கன்னியாக இருக்கலாம், இல்லை துலாமாகவும் இருக்கலாம். அவர்களுக்கும் 2025 70 to 80% பொருளாதாரம்,
முன்னேற்றம், ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, ஒரு நிறைய விஷயங்களை வந்து அடையக்கூடிய பலன்கள், வீடு வாகன வசதிகள், சொத்து சேர்க்கறது, வாகனங்களை மாற்றுறது, திருமணம் செய்கிறது, இல்லை வெளிநாடு பயணம், தொழிலில் நிறைய ஆதாயம், லாபம், குடும்ப பிரச்சனைலாம் ஒரு சுமூகமான ஒரு முடிவு, இந்த அளவுக்கு ஆரோக்கியம், எல்லாத்தோட மெயினாக ஹெல்த்து, இதெல்லாமும் உங்களுக்கு வந்து நல்லா பொருந்தி வரும். அதே துலாம் ராசியில் நீங்கள் பிறந்து நீங்கள் வந்து ஒரு வேளை விருச்சிக லக்னம், மகர லக்னம், இந்த காம்போவில் வந்தீங்கன்னா அதுவும் சப்போர்ட் பண்ணும். மகரம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா துலாமுக்கு வந்து மகரம் வந்து 4th ஹவுஸ், 4வது வீடு, கேந்திர வீடாக வந்துடும். அதில் அசுபர் வீடாக வர்றது வந்து பெரிய ப்ளஸ். ஸோ மகரம் லக்னமும் இருந்தீங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்தீங்கன்னா 2025 உங்களுக்கு இந்த டிரான்சிட் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு அது அழகான ஒரு பொருத்தத்தோடு வரும். விருச்சிகமாக இருந்தாலும் இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். பரவாயில்லன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணலாம். இப்போ துலாம் ராசியில் பிறந்து அடுத்த வருஷம் டிஃபால்ட்டாகவே அந்த ராசிக்கே கிரக நிலைகள் எல்லாமே நினைத்த காரியங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பட் ஆனால் மேஷ லக்னமாக இருந்தால், ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்தால், ஒருவேளை தனுசு லக்னமாக இருந்தால், கும்பம் மீனம், நான் கடகத்துக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் தரேன். ஒருவேளை மேஷம் சிம்மம் அப்படிங்கிற லக்னத்தை சேர்ந்து துலாம் ராசியாக இருந்தால், அதே கும்ப லக்னம் மீன லக்னமாக சேர்ந்து துலாம் ராசியாக இருந்தால், ஈவன் தனுசு, இப்போ தான் அந்த துலாம் அப்படிங்கிற ராசி 100% அடையக்கூடிய பலனை தருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வரும். சரி, எல்லாருக்குமே அப்படி இந்த லக்னத்தை சேர்ந்தால் கஷ்டம் தான் வருமானா? கிடையாது. தசைகள் மாறி மாறி இருக்கும். அந்த லக்னத்துக்கு அது யோக தசையாகவும் இருக்கலாம், அந்த லக்னத்துக்கு அது பொருத்தமான இடத்துல இருக்கலாம், அதில் வித்தியாசங்கள் இருக்குது. பட் பொதுவாக துலாம் ராசியை சேர்ந்து அடுத்த வருஷம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம் நல்ல பலன் காத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த லக்னங்களுக்கு கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. பட் எனிவே இந்த ராசியுடைய பலன் நல்லா இருக்கும் போது மனதும் உடலும் உற்சாகமும் கண்டிப்பாக தரும். பட் போராடி ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கு அது ரொம்ப இழுத்து கொடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். கடக லக்னத்தை நான் விட்டுட்டேன். அது ஏன்னா ஒரு 50-50. நிச்சயமாக கடக லக்னம் எல்லா டேர்ம்ஸ்லேயும் அது வந்து பலனை தராதுன்னு சொல்ல முடியாது. ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கடகம் கிளிக் பண்ணிவிடும். கடக லக்னத்தை பிறந்து துலாம் ராசியில் இருந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அது கிளிக் பண்ணிவிடும். பர்சனலில், ஏன்னா கடகத்துக்கு 2-8 ராகு கேது வருவாங்க. ஸோ பர்சனலில் கொஞ்சம் தெர் மேபி டிலே, பொறுமையாக பலன் தரலாம். ஓவரால் மைண்டில் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலான்னா, துலாம் ராசியை சேர்ந்தவங்க 2025 நிறைய காரியங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம், ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் சூழ்நிலை. இந்த லக்னங்கள்லாம் அழகாக உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்ததுன்னா வேகமாக நடக்கும், மடன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நான் சொன்ன சில லக்னங்கள்லாம் வந்து கொஞ்சம் இழுபறி, டிலே, அலைந்து திரிந்து போராடி அதை செய்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும். என்ன பண்ணலாம்? ஒருவேளை மேஷ லக்னம் தான் சொன்ன மாதிரி, இல்லை சிம்ம லக்னம் துலாம் ராசி, இல்லை வந்து கும்பம் மீனம் இதை சேர்ந்துருக்கோம், தனுசை சேர்ந்துருக்கோம், என்ன பண்ணலாம்? துலாமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே துலா பாரம், உங்களுடைய எடைக்கு எடை எப்போவுமே தானம் பண்ணுற பழக்கத்தை வளர்த்துங்க. மாதத்தில் ஒரு நாள் பண்ணலாம். புவர் பீப்புளுக்கு, ரொம்ப ஏழைகளாக இருக்கவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு உதவிய உங்கள் எடைக்கு எடை என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உணவு தரலாம், என்ன வேணாலும் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய சரீரம், அந்த சரீரத்துக்கு தேவையான ஒரு ஆசை, அதுக்கு ஒரு தேவை, அந்த தேவையெல்லாம் முழுமையாக பூர்த்தி அடையும். இதுதான் நீங்கள் அடுத்த வருஷம் ஃபாலோ பண்ணுறது. உங்களுடைய விருப்பமான தெய்வங்களையும் நீங்கள் வணங்கி பழகுங்க. எப்படியும் அடுத்த ஆண்டு நினைத்த 5 விஷயங்களில் 2 விஷயங்களாவது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் 2025 முடியறதுக்குள்ளே அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராசி மற்றும் அந்த லக்னத்துடைய ஒரு காம்போ. இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம், தொழிலை பற்றி ஏன் நிறைய பேசலை, ஏன் அதை பற்றி பேசலை. இது எல்லாமே உங்கள் செயலை சம்மந்தப்பட்டது தான். நான் வந்து அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அதுக்காக தான் அந்த பலனை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எப்படி வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும்னு நான் சிம்பிளாக ஒரு சில வழிகளை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை டெய்லி கண்ணாடியில் பார்க்குறீங்க. ஏன் பார்க்குறீங்க? காலைல எழுந்த உடனே உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பீங்க, எப்படி இருக்கும், எப்படி தெரியும். இல்லை சில பேருக்கு சென்டிமெண்ட்டாக முதல்ல நம்ம மூஞ்சில் நம்ம முழிப்போம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இல்லைனா தலை கலைஞ்சிருக்கா, முகம் எப்படி இருக்குது, முகம் அலம்பணும், எல்லாமே ஒன்று செய்கிறீங்க. அப்போது
முதல்ல எழுந்தவொடனே உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க. அப்புறம் உங்கள் காலை கடன்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க. இப்போது ஒரு ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து ஒரு டிரான்சிட் நடக்கும்போது ப்ரிடிக்ஷன் அப்சர்வ் பண்ணுன்னா நீங்கள் பிறந்த அந்த ஜாதகத்தை தான் எடுத்து பார்க்கணும். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனால் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்தா தான் அவர் பார்ப்பார். என்னென்ன இருக்குது, டெஸ்ட் ரிப்போர்ட், அப்புறம் வந்து எக்ஸ்ரே ரிப்போர்ட், லேப் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன குறைவாக இருக்குது, என்ன வீக்னஸ்ஸு, எங்கே பிளாக் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது. அதுக்கு மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், இல்லை ட்ரீட்மெண்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதே மாதிரி ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய நட்டல் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். அதில் நீங்கள் பிறவி எடுத்த அந்த விதி, அந்த மனசு, அந்த சந்திரன், உங்கள் ராசி மண்டலம், உங்கள் கிரக அமைப்பு, உங்களுடைய யோகா அமைப்பு, உங்களுடைய பாவ அமைப்பு எல்லாமே அதில் இருக்கும். ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். மைனஸை நம்ம வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும், இல்லை நியூட்ரலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதை முதல்ல எடுத்து இப்போ ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். செல்ஃபாகவே நீங்கள் பார்க்கலாம். ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வரும். எனக்கு புரியலன்னு தோணும், எப்படி பார்க்குறதுன்னு தோணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எங்கேயாவது நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ முதல்ல பாருங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்கள். அப்போ அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்து முதல்ல உங்கள் சார்ட்டில் வந்து அந்த ப்ளஸ் மைனஸை நீங்கள் பிரித்து புரிஞ்சிக்க கற்றுக்குங்க. லக்னம்னா என்ன, நம்ம லக்னம் என்ன, நம்ம ராசி என்ன, நம்ம நட்சத்திரம் என்ன, நமக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது. தசா புத்தினா என்ன? நீங்கள் ஜனனம் எடுத்த நட்சத்திரம், அதுக்கு ஒரு அதிபதி இருப்பார், அவருடைய தசா காலங்கள். அது முடிஞ்சோன்னா அடுத்த தசா காலங்கள், அது முடிஞ்சால் அடுத்த தசா காலங்கள். அந்த தசா காலத்தில் என்னவா இருக்கும், அது நமக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, ஆஸ் பர் ராசி ஆஸ் பர் லக்னா. இதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நடக்கிற டிரான்சிட்டை க்ளீனாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஸோ ஜனன ஜாதகம், அதோட ராசி லக்னம், அதோட தசா புக்தி, ராசியோட இப்போ நடக்கிற டிரான்சிட்டோடைய பலன், அதுக்கப்புறம் லக்னத்துக்கு அது எப்படி பொருந்தி இருக்குது. இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தெளிவாக நமக்கு 2025 நம்ம செய்கிற செயல்களோ இல்லை நம்ம பண்ண விஷயங்கள்லாம் நல்லதாக நடக்க போதா அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இவ்வளோ தான் கால்குலேஷன். இதை தான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் வச்சுற கிளாஸ் எடுத்திருக்கேன். அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து ஒரு வீடியோ 5 முறை பாருங்கள். நீங்கள் உடனே சொல்லுவீங்க வியூவுக்காக 5 முறை, அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. வியூவுக்காக நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா 5 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரகிச்சுப்பீங்க. நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப பார்க்க தான் அது புரிஞ்சிடும். அப்போ அது புரிஞ்சிடுச்சுன்னா என்னென்னா நீங்கள் வந்து உள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்களே ரீட் பண்ணி வருஷம் நடக்கிற டிரான்சிட்டை க்ளீனாக ஒரு ட்ராக் பண்ணிட்டு போவீங்க. அவ்வளோதான், ஈஸி. ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நல்லது கெட்டது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, வாகனம் வாங்குறதுக்கு சரியான நேரம், ஏன்னா உங்களுக்கு வாகனம் இடம் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படி நான் ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் அதுக்கு உண்டான ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் க்ளீனாக பார்த்து புரிஞ்சுங்க. ஸோ டீட்டெயிலாக இப்போ வந்து தெளிவாக அது கொடுத்துருக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க டீட்டெயிலான ஹாரோஸ்கோப், ஒரு தெளிவான ஒரு ஜாதகம் வேணும், ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும், ஒரு பிடிஎஃபாக சின்னதாக ஷார்ட்டாக மொபைலே வச்சுக்கலாம், எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். www.lifehoroscope.in அதான் சர்வீசஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஒரு பெரிய ஒரு டீமோட தான், ஒரு சப்போர்ட்டை தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் தனியாக இதை பண்ண முடியாது, நாட் பாசிபிள். ஒரு பெரிய டீமோடு தான் இதை பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. ஏன்னா எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது. இது கால் ஆன்சர் பண்ணுறதுலேருந்து, கால் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலேருந்து, அப்பாயின்மெண்ட் ஷெடியூலாக இருக்கட்டும், இல்லை ஹாரோஸ்கோப் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு ஜூனியரோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், மேரேஜ் மேட்சிங்கோட ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு என்ன நீடோ அதை நீங்கள் கொடுக்க தான் நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்து நெருங்கியிருக்கோம். ஐ திங்க் இந்த வீடியோலாம் போகும்போது ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். உங்களுடைய மேலான இந்த ஆதரவு, சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணுன்றது உங்களுடைய பணிவான வேண்டுகோளாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் கொடுக்குற மெயில்ஸ் ப்ளஸ் நீங்கள் உங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஐ ஹோப் 2025 எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், இன்க்ளூடிங் மீ. பார்க்குற உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.